ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கழுத்து பகுதிகளில் நம்மளோட உடலில் எங்கெல்லாம் அடர்ந்த கருமைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி ரொம்ப கருத்து போயிருக்கும். எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செயின் வேர் பண்ணுறதுனால இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒபிசிட்டியாக இருக்கலாம், தைராய்டாக இருக்கலாம். அதுவும் இல்லைனா அந்த இடத்துல அதிகமாக வேர்த்து அதே இடத்துல அழுக்கெல்லாம் படிகிறதுனால கூட ஸ்கின் கருத்து போகலாம். கழுத்து பகுதிகளில் மட்டும் இல்லை, நம்மளோட உடலில் வேறு எங்கெல்லாம் அடர்ந்த கருமை இருக்கோ அது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி முழு கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் நமக்கு கிடைக்குது. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த பேக் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு துண்டு கஸ்தூரி மஞ்சள் எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டு நான் கொஞ்சம் சுடு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம உரைச்சி எடுக்கும்போது அது ஈஸியாக பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் மஞ்சள் நல்லா தண்ணியில் ஊறிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் உரைக்கிற கல் எடுத்துருக்கிறேன். இதில் வச்சு நம்ம இந்த மஞ்சளை உரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெமடியில் நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி. இந்த மஞ்சளை உரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் வடித்த கஞ்சி தண்ணியும் சேர்த்து உரைச்சிங்க அப்படின்னா இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மஞ்சளை உரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரையும் சேர்த்து உரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட உடலில் எங்கெல்லாம் ஸ்கின் ரொம்ப கருத்து போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த பேக் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பேக் உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால இது ஒரு சிறந்த கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் எந்தவித அலர்ஜிஸும் ஏற்படாமலும் பாதுகாக்கும். இந்த பேக் கழுத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஃபேஸ்க்கு, நம்மளோட ஹோல் பாடிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். டஸ்கி ஸ்கின்னாக இருக்கிறவங்க, டல் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்குலாம் நம்மளோட ஸ்கின் கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேக் எப்போல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேக்கை ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு தடவை உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்னோடய கையில் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்களோட ஃபேஸ்க்கோ, உங்களோட கழுத்துக்கோ, அக்குள் பகுதிகளில், தொடைகளோட இடுக்குகளில், முட்டிகள்லாம் இருக்கக்கூடிய கருமைகளெல்லாம் போக்குறதுக்கு நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பேக்கை எவ்வளோ நேரம் உங்களோட ஸ்கின்னில் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஸ்கின்னை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் ப்ளீச் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.